ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகள் அப்படின்னு பார்க்கப்படுவதை விட எதிரிகளை ரொம்ப ஈஸியாக நம்ம சந்தேகப்பட்டுடலாம். நீங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண 2-3 நாட்களிலெல்லாம் அந்த A1 குற்றவாளி என்று பார்க்கக்கூடியவர் நாகேந்திரன் மரணிக்கிறார். 1 மாசமா ஃபேமிலி கேட்டுருக்காங்க. தனியார் மருத்துவமனை கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அதனால் இந்த விசாரணையை நீங்கள் சிபிஐ கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க. இந்த வழக்கை காவல்துறையை வைத்து இப்படியே ஒப்பேத்திடலான்னு இவங்க நினைச்சாங்க. இந்த வழக்கு தமிழக அரசாங்கம் நடத்தினால் அது நேர்மையாக இருக்காது அப்படின்ற குரல் முதல் நாளிலிருந்தே ஒலிக்கிறது. ஆனந்தன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, தனி ஆளாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குல்ல. நீங்க தான் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டீங்களா? அவங்கள எதையோ மூடி மறைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வாதம் வலுப்பெறுகிறதா இல்லையா? இந்த குற்றப்பத்திரிகையை நீங்கள் ரத்து செய்தீர்கள் என்றால் இவர்கள் தப்பித்து விடுவார்கள். செந்தில் பாலாஜி தப்பிக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அவ்வளவு அக்கறையா இவர்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் 3 முக்கியமான வழக்குகளை உச்சநீதிமன்றம் சந்திச்சது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் வழக்கு ஒன்று, அதற்கப்புறம் கிட்னி திருட்டு வழக்கு ஒன்று, 3வது மிக முக்கிய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம், அதை ரத்து பண்ணுங்க, நாங்கள் மாநில காவல்துறையை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றது. இதை வந்து ஏன் சார் இப்போ வந்து தமிழக அரசு சார்பாக இந்த வழக்கை ஏன் ரத்து பண்ணுங்க, நாங்களே விசாரிக்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதாவது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம், ஏன்னா இது மரணதி வந்து இப்போ ஒரு தேசிய வியாதியாகிடுச்சு, மக்கள் மறந்து இருப்பார்கள் அப்படின்றதுனால தான் வந்து திருப்பியும் நினைவூட்டுறேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அது ஒன்றும் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அப்போ ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அதுவும் என்னென்னா இது அந்த மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், ஒரு குறுகிய சாலையாக இருந்தாலும் மக்கள் அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவ்வளவு துணிகரமாக ஒரு கும்பல் வந்து வெட்டி சாய்த்து விட்டு அவர்கள் அங்கிருந்து அனாயாசமாக, நீங்கள் ஒரு கொலை அப்படின்னு சம்பவம்னு எடுத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. திட்டமிட்ட கொலை, ஆத்திரத்தில் நடக்கக்கூடிய கொலை, விபத்தில் நடக்கக்கூடிய மரணம், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட கொலை. அந்த திட்டமிட்ட கொலையும் எப்படி செய்கிறார்கள் என்றால், மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் துணிகரமாக வந்து வெட்டி சாய்த்து விட்டு சர்வசாதாரணமாக அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? அங்கேருந்து 4 போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி இவங்க நடந்து போகிறாங்க. எங்கே? 4 போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி நடந்து போய் அண்ணா நகர்லேயே எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க சரண்டர் ஆகிறாங்க. நாங்கள் தான் இதை செய்தோம் அப்படின்னு இவங்க சரண்டர் ஆகிறாங்க. சரியா? செம்பியம் காவல் நிலையத்திலிருந்து 600 மீட்டர் தள்ளி 200 மீட்டர் 300 மீட்டரும் 400 மீட்டரும் அது தள்ளி அந்த ஸ்பாட் இருக்குது. செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இவங்க 4 போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி போகிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு என்ன நிலை அப்படின்ற கேள்வியை எழுது. சரியா? இதற்கு நேரடியான பதிலை இந்த அரசாங்கம் கொடுக்குமா என்றால் இதுவரையில் கொடுக்கல. மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, சம்பவம் நடந்த உடனேயே அதிலிருந்து தங்களுடைய பொறுப்பை எப்படி கழட்டிக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வைத்திருக்கின்ற கைத்தடிகள், மீடியாவிலையும் சோஷியல் மீடியாவிலையும் இவங்க வைத்திருக்கின்ற கைத்தடிகளை வைத்து இவர்கள் பரப்புரையில் கொண்டு வருகிறார்கள். என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து குற்றப்பின்னணி கொண்டவர், பெரிய ரவுடி, அதனால் அவருக்கு நடந்தது நியாயம்தான், அல்லது அது ஏதோ ஒரு சண்டைனால இது நடந்து போச்சு, இப்படின்லாம் கொண்டு வந்து தொழில் போட்டியாக இருக்கலாம், இப்படின்லாம் கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துவது தான், மறைமுகமாக நியாயப்படுத்துறது தான் இந்த சம்பவத்தை. சரியா? சட்டம் ஒழுங்குடைய ஃபெயிலியர். ஆனால் அதை நியாயப்படுத்துவதற்காக இதையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது திமுக கையெடுக்கின்ற யுக்தி. அதாவது பாதிக்கப்பட்டவரையே களங்கப்படுத்துவது, அவர்களே நிலைகுலைய செய்வது. செய்துவிட்டால் கேள்விகள் யாரும் வந்து யார்கிட்ட கேட்பாங்க? கடந்து போயிடுவாங்க. ஒரு அரசாங்கத்திலும் தானே அந்த கேள்வி கேட்போம். அந்த கேள்வி யாரும் அரசாங்கத்திலும் கேட்க முடியாது. ஏன்னா இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம்
குற்றவாளிகளாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஒன்று கூட்டணியில் இருக்காங்க, இல்லை கட்சிக்குள்ளே இருக்காங்க இப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த வழக்கு தமிழக அரசாங்கம் நடத்தினால் அது நேர்மையாக இருக்காது அப்படின்ற குரல் முதல் நாளிலிருந்தே ஒலிக்கிறது. அதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கைதி அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னாக்கா நீதிமன்ற காவல். நீதிமன்ற காவல் என்றால் நீதிமன்றம் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி ஒருவரை காவலில் வைக்க சொல்கிறது. விசாரணை கைதியாக அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் காவல்துறை விசாரணைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் முறையாக ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எங்கள் நீதிமன்றத்தில். என்னென்னு இது மாதிரி இந்த நபரை நாங்கள் இத்தனை நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன சொல்லும்? நீங்கள் எப்படி கூட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டு வந்து விடணும். அவரை துன்புறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது, அவரை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸாக போட்டு தான் கொடுப்பாங்க. இதையும் பெற்று அதை ஒப்புக்கொண்டு பிரமாண பத்திரமாக நீங்கள் தாக்கல் செய்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒருத்தரை கூட்டு போகிறீங்க. இது திருவேங்கடம் அப்படின்னு ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட். எப்படி நம்புற மாதிரி இருக்கா? புழல்லிருந்து அவர் தப்பிச்சாராம், அங்கிருந்து ஓடி போனாராம், மாதாவரம் வரைக்கும் ஓடினாராம். மாதாவரத்தில் ஒரு டின் ஷெட்டு ஒரு இருக்கான், அது கொட்டாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சுருந்தாராம், கள்ள துப்பாக்கி. அதை தேடி எடுத்து இவர்களை சுட முயற்சி செய்து இவர்கள் மறுபடியும் சுட்டு அவர்கள் இறந்து போனார் அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. நம்புற மாதிரி இருக்கா? சினிமா பணியில் இருக்குது. நீங்கள் ஒருத்தன் வந்துட்டு புழலிருந்து மாதவரம் வரைக்கும் ஓட முடியுமா? இல்லை, எப்படி சார் ஓடினாலும் துரத்திட்டு போகிற போலீஸு அவனோட வேகமாக ஓடாதா? சினிமாவில் தான் பார்த்துருப்போம், ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், பின்னால் ஜீப் வரும், ஜீப்போட வேகமாக அவன் ஓடுவான். சினிமாவில் சாத்தியம், நேரில் சாத்தியமா? அப்போது தெளிவாக இது வந்து திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு கொலை என்கிற சந்தேகம் அதிகரிக்கிறது. கண்டிப்பாக இதுதான் பிரச்சனை. இந்த ஆரம்ப கட்ட விசாரணையை முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படி சார் இந்த என்கவுண்டருக்கு அப்புறம். ஏன்னா அந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு அப்புறம் அருண் அவர்கள் சொல்லியிருக்காரு, திருவேங்கடம் என்கவுண்டரு அச்சுறுத்தலை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. சரியா? இந்த சமயத்திலேயே சமகாலத்திலேயே ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லம் காவல்துறை கட்டுப்பாட்டுகளுக்கு வருது. பாதுகாப்பு என்கிற பெயரில் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அவருடைய நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிற நபர் அப்படின்னாக்கா திருமதி பொற்கொடி. திக்கு தெரியாத ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து தன்னுடைய கணவர் இறந்து விட்டார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னும் பொழுது இதை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், இன்னமும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு மிரட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. சரியா? அப்போது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்செக்யூரிட்டி என்ன? உனக்கு எதிராக சதி நடக்கப் போகிறது. எப்படி உன் கணவர் கொலை செய்யப்பட்டாரோ அது மாதிரி உன் குடும்பத்தில் நீயோ இல்லை உன் குழந்தையோ யார் வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. ஆனால் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்றால் இருக்குது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க சார், அடுத்து கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை முறையாக காவல்துறை விசாரிக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுதான் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முறையாக விசாரிக்குது நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ சிபிஐ விசாரணையே கேட்குறீங்க. அதுவும் அந்த கேள்வி நீங்கள் முன்னாடி கொண்டு வரீங்கன்னா இதை நாள் ஒன்றிலிருந்து இதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர், சரியான பாதையில் முன்னெடுத்து செல்லக்கூடியவர் யாருன்னா ஆனந்தன் அவர்கள். பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திரு ஆனந்தன் அவர்கள். அவர் டே ஒன்லேருந்து இதை கொண்டு போகிறார். சிபிஐ விசாரிங்க, எங்களுக்கு வேணும் இது, நாங்கள் வந்து இந்த காவல்துறையை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நியாயமும் கூட. சரியா? இல்லை, யாரை விசாரிக்கணுமோ அவர் விசாரிக்காம சம்மந்தமே இல்லாமல் ஆட்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சிபிஐயோட விசாரணைக்கு அந்த மனு இருக்கு பாருங்க, சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற மனுவுக்கு பதில் மனு போடுறாங்க. என்ன போடுறாங்க? அவங்களுடைய குடும்பம் வந்து திருப்தியாக இருக்கு. அப்போ அவங்களுடைய குடும்பத்துடைய திருப்திக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நீதி பரிபாலனம் என்பது என்ன? சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் நீதி பரிமாணத்தோட அடித்தளம். அப்போது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் செயல்பட முடியுமா? முடியாது. சரியா? குற்றவியல் நடைமுறை என்ன சொல்லுது? கிரிமினாலஜி எடுத்திங்கனாக்கா என்ன சொல்லுது? ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகள் அப்படின்னு பார்க்கப்படுவதை விட எதிரிகளை ரொம்ப ஈஸியாக நம்ம சந்தேகப்பட்டுடலாம்.
சந்தேகம் யார் மீது வராது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதோ அவர்கள் மீது தான் உங்களுடைய பார்வை முதலில் வர வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் துணிச்சல் அதிகமாக இருக்கும். நம்ம மேலே சந்தேகம் வராது, நம்ம அந்த குற்றச்செயலை கூடவே இருக்கலாம், அந்த குற்றச்செயலை செய்யலாம் அப்படின்ற வரலாம். அப்படி பார்த்தா குடும்பத்தினர் மீதே கூட அந்த பார்வை வரணும், சந்தேக பார்வை வரணும். சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், அதனால் இந்த விசாரணையை நீங்கள் சிபிஐ கொடுக்க வேண்டாம்னு சொல்வீங்க, அல்லது அதனால் இந்த விசாரணை சரியாக நடக்கிறது என்று சொல்வீர்கள்? அவர்களையும் சேர்த்து தானே நீங்கள் விசாரிச்சிருக்கணும். கண்டிப்பா சார். இப்ப திரு ஆம்சாங் அவர்கள் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறாரு, அவர் கன் எடுத்துட்டு போறாரா இல்லையா, எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு போறாரு, எத்தனை பேர் கூட போறாரு அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே தானே சார் போயிருக்கணும். அது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போயிருக்கலாம், என்ன அதெல்லாம் விசாரணைலாம் தெரிய வரும். ஆனால் விசாரணையே என்ன சொல்லுதுன்னா அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் எல்லாம் வந்து திருப்தியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இது என்ன மாதிரியான விசாரணை? அப்ப மிரட்டப்பட்டிருப்பாங்களா சார்? திருமதி பொற்கொடி வந்து அதற்கான மிரட்டப்பட்டிருப்பாங்க. சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குல்ல. நீங்க தான் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டீங்களா? அவங்கள பாதுகாப்புன்ற பேர்ல காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பீங்க. யாரு உள்ள வரா, யாரு போறா, எல்லாமே அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட போய் அறிவுரை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குல்ல. அப்போ இதையெல்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள் அப்படின்றதற்கான சந்தேகம் ஏன் வருதுன்னா அவருக்கே திருப்தி நீங்க சொல்றீங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவரே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அதாவது ஆம்ஸ்டா சகோதரர் கீனோ சாம்ஸ்டா வழக்கு போட்ட பிறகு திரும்ப எனக்கு சிபிஐ வேணாம், ஏன் அவர் தான் திருப்தின்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ நீங்க போய் சொல்லிருக்கீங்க. அவருக்கு திருப்தி என்று அவர் சார்பாக நீங்கள் பொய் உரைத்திருக்கிறீர்கள். நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் மாணவர் உதயகுமார் அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது. இப்பொழுது இருக்க சமுதாய ஜென்ரேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. 1970களில் கருணாநிதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று முடிவு எடுத்த பொழுது கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்றது தகுதியானவர்களுக்கு தான் வழங்க வேண்டும், கருணாநிதி போன்றவர்களுக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிய மாணவர் உதயகுமார் கொலை செய்யப்பட்டார். அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கருணாநிதி வந்து செல்லும் வரை அந்த மாணவருடைய உடலை அந்த மாணவருடைய பெற்றோரே அடையாளம் காணக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு, கண்டிப்பாக சர்வ சாதாரணமாக நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நிர்பந்திப்பது என்ன பெரிய கஷ்டமா? இது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இழப்பு மட்டும் கிடையாது, சமுதாயத்தின் இழப்பு. கண்டிப்பாக சரியா? சமுதாயத்திற்கு நடந்திருக்கின்ற ஒரு அவலம், இப்படியான ஒரு படுகொலை என்பது அந்த மாதிரி நடந்திருக்கின்ற ஒரு அவலம். அப்படின்னும் பொழுது பிஎஸ்பி தலைவர் ஆனந்தன் இதை முழு வேகத்துடன் எடுத்து சென்றிருக்கிறார். அதை அவர் வெளிப்படுத்திக்கொள்ள விரும்பவில்லை. விளம்பரத்தை அவர் விரும்பலாம் கூட வச்சுக்கலாம். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்க மேலே அதிருப்தி வந்துருச்சு. இப்போ ஆனந்தன் சார் மேலேயே திருமதி பொற்கொடி அவர்கள் இப்போ ஏகப்பட்ட அதிருப்தி. உங்களை வந்து தலைவராகினது காரணமே இந்த கேஸை நடத்துவார் தான், ஆனால் சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லி உங்கள் வாயில சொல்ல வச்சாங்கல்ல. அதைத்தான் சொல்கிறேன் நான். இப்போது நீங்கள் அவர் சரியாக நடத்தலைன்னா இன்றைக்கி எப்படி அங்கே வருது? சிபிஐ எப்படி வந்திருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இப்போ சிபிஐ வந்ததுக்கப்புறம் சித்தார்த் லுத்ரா வச்சு வாதிடுறாங்க, சீனியர் கவுன்சில் வச்சு வாதிடுறாங்க. நீதிபதி என்னன்னு கேட்குறாரு, ஏங்க சிபிஐ விசாரணையே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைகோர்ட் என்பது சபார்டினேட் நீதிமன்றம் கிடையாது, ஹைகோர்ட் என்பது கீழமை நீதிமன்றம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் என்பது அப்பல்லேட் கோர்ட். சரியா? ஹைகோர்ட்டுடைய வாதத்தை முழுமையாக நிராகரிப்பது அப்படின்றது பெரும்பாலும் நடக்காது. அப்போ இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? சிபிஐ விசாரணை என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டதை நாங்கள் மாற்ற முடியாது, வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னும் பொழுது தான் இவங்க இல்லை இந்த சார்ஜ் ஷீட்டை குற்றப்பத்திரிகை இதை வந்து நீங்கள் வந்து தடை பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த குற்றப்பத்திரிகையில் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு குளறுபடிகள் இருக்குது. கண்டிப்பாக இதையெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிகையாக கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீதியரசர் இங்கே உயர்நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது இதை சாக்காக வைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் வந்து இந்த குற்றப்பத்திரிகையை நிறுத்தி வைத்த அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வந்து அடை பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த அரசாங்கம் செந்தில் பாலாஜி வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலை, அதனால் வெளியே விடுங்க கூட போய் சொன்னாங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விட்ட காரணத்தினால இந்த குற்றப்பத்திரிகையை நீங்கள் ரத்து செய்தீர்கள் என்றால் இவர்கள் தப்பித்து விடுவார்கள். செந்தில் பாலாஜி தப்பிக்கலாம், இந்த வழக்கில் கூட தப்பிக்கக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு இவங்க அக்கறையாக இருக்காங்களா?
அவ்வளவு அக்கறையா இவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அவ்வளவு அக்கறையா இவர்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டால், முறையாக அந்த விசாரணை நடைபெற்றால், மேலும் சில நபர்கள் சிக்குவார்கள். அது பெருந்தலைகளாக இருப்பார்கள். இந்த ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கலாம். இவர்கள் சிக்குவார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வழக்கை காவல்துறையை வைத்தே இப்படியே ஒப்பேத்திடலான்னு இவங்க நினைச்சாங்க. அது நடக்க போறதில்ல. அதற்கு முட்டுக்கட்டையை ஆனந்தன் அவர்கள் போட்டு விட்டார். கண்டிப்பா இதுதான் இவங்க பிரச்சனை. இதைத்தான் மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம்னு பேசி இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் முதல்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இதுக்கு சம்மதித்து இருக்கிறார், அவருக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி 2 நாள்லாம் அவரே ஒரு மனுவை போட்டு எனக்கு திருப்தியெல்லாம் கிடையாது. அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை திரு ஆனந்தன் விசாரிக்கக்கூடாது, நடத்தக்கூடாது, நாங்கள் ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுதாங்க, முதல்ல நீங்கள் திருப்தின்னு எப்படி சொன்னாங்க? சொன்னது பொய் அப்படின்னு நீங்கள் பேச வேண்டியது தானே? ஏன் பேசலை? நீங்கள் ஏன் வாயை மூட்டுட்டீங்க? அப்போது அவருடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் மனைவி, நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அது மாதிரி அவருடைய சகோதரரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா. சரியா? அப்போ அவர் நியாயம் கேட்கணும்னு மனத்துக்கு நீங்கள் எப்படி திறக்க முடியும்? அப்போ அவர் பெட்டிஷனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க. நீங்கள் முதல்ல பெட்டிஷன் போட்டு எங்களையும் சேர்த்துக்கங்க. அவர் பெட்டிஷனை போட, அப்போ அந்த பெட்டிஷன் போடுறதுக்கு என் வாயை மூட்டுருந்தீங்க. என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? இல்லை இப்போ கூட டேட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க சார். இப்போ அந்த ஒரு சிபிஐ கேட்டு இதாகி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிடுச்சு. ஆனால் அவங்க திரும்ப டேட்டு கேட்டுருக்காங்க. என்ன காரணம்? அதுதான் இவங்களை வழி நடத்துறது யாருன்னா, இந்த வழக்கை தள்ளி போடணுமா, தொய்வில் வைக்க வேண்டும் அப்படின்றதான் நோக்கம். தொய்வில் வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்கிறார்கள். அதில் ஒன்று தான் இந்த பொற்கொடி இவங்க ஆம்ஸ்ட்ராங்கை வைத்து ஒரு பெட்டிஷனை போட வைக்கிறது, டிலேயிங் டாக்டிக்ஸில் பண்ணுறது. இது எல்லாமே பிஎஸ்பி சரியான கோணத்தில் எடுத்துகிட்டு போகுது. தலைமை பிஎஸ்பி தலைமை இது சரியான கோணத்தில் எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் தப்பவே முடியாது. சிபிஐ விசாரணை நடைபெறும் என்றால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆனால் அதை தடை போட வேண்டும், அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவங்களையெல்லாம் பயன்படுத்துகிறது திமுக அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. திமுக இதை ஏன் பயன்படுத்தணும்? அதானே. அப்போ உங்களுக்கு நடத்திட்டு போன விடலாமே. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்காவது இது சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சம்பந்தம் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இதான் கேள்வி. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மூத்த வழக்கறிஞர் தெரியாதா சார்? இப்போ சித்தார்த் ரவுத்ரா தான் இப்போ தமிழக அரசு சார்பாக இன்னைக்கு வாதாடி இருக்காரு. அவர் தெரியாது அந்த கேஸ் நிற்காது, நீதியரசு கேட்குறேன்னு நம்மளால பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியாதான்? எதுக்கு இவ்வளவு செலவு? அவர் எப்படி ஒரு சிட்டிங் ஒரு 40-50 லட்ச ரூபா வாங்குவாரு. அவ்வளவுதாங்க அவருடைய மக்கள் வரிப்பணம் தானே சார் போகுது. ரைட்டுங்க. அதை பத்தி சித்தார்த் ரவுத்ரா ஏன் கவலைப்படணும்? தமிழக மக்களுடைய வரிப்பணம் காலியாகிறத பத்தி அவர் ஏன் கவலைப்படணும்? நீங்க அவரை தமிழக அரசு கவலைப்படக்கூடாது. அப்போ செலவாகுது, சரி சிபிஐ போனா போட்டுங்க அப்படின்னு விட்டுட்டு போலாம். அதுதாங்க வழக்கறிஞரோட வேலை. அது கிடையாது. நீங்க வழக்கறிஞர் நாடுறீங்கன்னா அவருடைய வேலை உங்களுடைய தரப்பு வாதத்தை கொண்டு போய் முன்வைப்பது. அதை அவர் செய்கிறாரு. சரியா? இப்போ அவங்க ஏன் கவலைப்படணும்? இங்கே மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியாளர்களே அதை பற்றி கவலைப்படலையே. அவங்க பணத்தை வாரி எறிஞ்சா என்ன வேணாலும் பண்ணலான்ற நிலைமையில தான் இருக்காங்க. அப்போது இங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தை நெருக்கடி கொடுத்து, இதை வழக்கமாக இவர்கள் செய்யக்கூடியது தான், என்ன நெருக்கடியை கொடுத்து அவர்களை நீங்கள் பணிய வைத்து விடலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் அது நடக்கலை. பொற்கொடி அவர்கள் வேண்டுமானால் அவங்க பாவம், அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? தன்னுடைய கணவர் இறந்து விட்டார், தன்னுடைய குழந்தை தான் இருக்குது, இந்த குழந்தையை கொண்டு போகணும், வளர்க்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை, அவங்க மைண்டுக்குள்ளே அதெல்லாம் போயிட்டுருக்கும். அப்படின்னும் பொழுது அதை பயன்படுத்தி, அவருடைய அந்த பலவீனமான நிலையை பயன்படுத்தி நீங்கள் இந்த வழக்கை ஊற்றி மூட முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதற்கு காவல்துறை வேறு வழியே எல்லாம் துணை போகிறது. இப்போ அதற்கு வழி இல்லாமல் செய்துவிட்டார் ஆனந்தன் அவர்கள். இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீ ஒழுங்கு மரியாதையா சிபிஐ விசாரணைன்றதில் நீ ஏன் பேசுகிற? சார்ஜ் ஷீட் தானே உன் பிரச்சனை. சார்ஜ் ஷீட் எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகையை நீ தாக்கல் பண்ணிட்டு கூடுதல் குற்றப்பத்திரிகை எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அப்போ அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ விசாரணையில் வரக்கூடிய விஷயங்கள், தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது தான் நீங்கள் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண 2-3 நாட்களிலெல்லாம்
அந்த A1 குற்றவாளி என்று பார்க்கக்கூடியவர் நாகேந்திரன் மரணிக்கிறார். இல்ல அதுல ஒரு சந்தேகம் கிளப்புதுல சார். ஒரு மாசமா ஒரு ஃபேமிலி கேட்டு இருக்காங்க, தனியார் மருத்துவமனை கொண்டு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கொண்டு போறதுக்கான அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கு. அது நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு போல சார். தனியார் இதுல போய் பாத்துக்கலாம். நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்னரும் அதை அமல்படுத்தல. அதான் அதுவே பெரிய குற்றம் தானே. அப்போ அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு கொண்டு போகலாம். நான் நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டேன், நீ ஏன் அமல்படுத்தலை அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா அவன் இறக்கட்டும் இருந்தால் இங்கே பிரச்சனை. இதுதான் நம்ம சாதிக் பாட்சாலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாட்சா, இப்படி பல உதாரணங்கள் நம்மளால் கொடுக்க முடியும். இப்படி எல்லாம் இவர்கள் செய்யலைன்னு தான் ஆச்சரியம். கண்டிப்பாக. அப்போ அவரோட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவருடைய பிரேத பரிசோதனை செய்வதற்கு அவர் குடும்பம் முதல்ல ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சாங்க. அவருடைய இறுதிச் சடங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா 1200 போலீஸை கொண்டு வந்து நிறுத்துறீங்க. வட்ட சென்னையே காவல் காவி மையமாக தான் இருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னர் கரூரில் விஜயோடைய கூட்டத்திற்கு 169 காவல்துறையினர் தான் நீங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க பாதுகாப்புக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே 1500 பேர் அனுப்ப முடியுது, 1200 பேர் அனுப்ப முடியுது. அங்கேயே ஒரு 169 பேர் அனுப்பினீங்க. பதில் சொல்ல முடியுமா இந்த அரசாங்கம்? அப்போ எதையோ மூடி மறைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற வாதம் வலுப்பெறுகிறதா இல்லையா? கண்டிப்பாக. இவ்வளோதான். இப்போ இதில் பெரிய தலைவலி இருக்கா சார் இப்போ தமிழக அரசுக்கு? இப்போ சிபிஐ வந்து முறையாக விசாரிக்க நினைச்சா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. இதில் வந்து பல தலைகள் உருளும். அதுலேயும் குறிப்பாக செல்வ பிறந்தகை அவருடைய ஏன் விசாரிக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து இந்த விசாரணைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். சேகர் பாபு இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய சந்தேக பார்வை இவர்கள் மீதெல்லாம் இருக்கிறது அப்படின்றத சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. நீங்கள் அதை அவதூறு என்றோ அல்லது பொய் என்றோ நீங்கள் கடந்து போக முடியாது. சந்தேக பார்வைன்றது என்னுடைய அனுமானம், என்னுடைய சந்தேகம் தானேங்க. இதே எப்படிங்க நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? என் நம்பிக்கையை நீங்கள் எப்படி ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? உன்னுடைய செயல்பாட்டின் காரணமாக என்னுடைய நம்பிக்கை ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால் அதை நீதிமன்றத்தில் எப்படி கொண்டு போய் அவதூறுன்னு கொண்டு போய் ஃபைல் பண்ணுவீங்க? முடியாது. அப்போது இதையெல்லாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு சிபிஐயிடம் இருக்கிறது. இல்லை இதை தானே இப்போ பிஎஸ்பி தலைவர் அவர்களும் கேட்குறாரு. இது மாதிரி செல்வ பிறந்தகை மேலே விசாரிங்க. ஆரம்பத்துலேருந்து நீ வரைக்கும் கேட்டிருக்காரு. இவங்களாம் விசாரிக்கல, யாரோ சம்மந்தமான ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுதான் அவர் கேட்குறாருன்ட்டு மட்டும் இல்லை, ஆனந்தன் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, தனியாளாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரியா? அவர் விளம்பரப்படுத்திக்கல, மற்றவங்க எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ கூட சிபிஐக்கு வந்து நாங்கள் தான் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொற்கொடி தரப்பு. நீங்கள் எப்போ வந்தீங்க? எல்லாம் நடந்து முடிய போகுதுன்னும் போது நீங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. நீங்களே சேர்த்துக்கங்க. வரல. என்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய பலவீனமான நிலை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ உங்களை பலவீனமா பரிதாபமா சார்? இல்லை, பரிதாபம்ன்றதை விட பலவீனம். சரியா? என்ன பண்ணுவாங்களோ நம்மள அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் எந்த பெண்மணிக்கும் இருக்க தான் செய்யும். அவங்க என்ன கனவாக கண்டிருப்பாங்க இதெல்லாம் நடக்கும். ஒரு கணவர் வந்து இப்படி படுகொலை செய்யப்படுவார், குழந்தை எப்போ அவங்க கைக்கு விழுந்துவிட அவங்க இந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவார்னு அவங்க சத்தியமாக யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது அந்த பலவீனமான ஒரு சூழ்நிலையை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா நாம் எமோஷன் சென்டிமெண்ட்டை தள்ளி வைத்துட்டு நீதி நியாயம் இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே உண்மை வெளியே வரணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்துடன் செயல்படக்கூடியவர்கள் தான் விசாரணையை நடத்தணும். காவல்துறையை அதை செய்ய முடியுமா என்றால் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். இந்த வழக்கிலே எடுத்து பாருங்கள். திருவேங்கடத்திலேருந்து ஆரம்பித்து நாகேந்திரன் வரைக்கும் இவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் சந்தேகத்திற்குரிய வகையிலேயே இருக்கிறது. அப்படின்ற நிலையில் எப்படி இது நியாயமாக நடக்கும்? இதில் ஏகப்பட்ட என்கவுண்டர் வேறு கிட்டத்தட்ட பாலாஜி அப்புறம் ஜெய்சிங் ராஜா ஏகப்பட்டவர். அப்போது நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் என்கவுண்டர் செய்வதற்கு சில காரணங்களை சொல்கிறீர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எடுத்து சென்ற விதம் சரியில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சிபிஐ விசாரிப்பாங்க. அதனுடைய இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, மெயினாக அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பதவி எப்படி சார் பறிக்கப்படுமா? அப்படி இல்லை, அது அதை வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து அப்பட்டமாக அவர் வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் என்பதை விட திமுகவுடைய சத்தியமூர்த்தி பவன் மாவட்ட செயலாளராகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி செயல்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வழக்கில் நாங்கள் வேற மாதிரி உடனே வந்து சிக்க வச்சிருவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க.
இதற்கும் இந்த வழக்கு பயன்பட்டது. செல்வ பெருந்தகையை மிரட்டுவதற்கும் இந்த வழக்கு பயன்பட்டது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சிபிஐயிடம் செல்ல வேண்டாம். நம்மகிட்ட இருந்ததுன்னா செல்வ பெருந்தகை நம்மகிட்ட ஹோல்டில் இருப்பார், நம்ம சொல்றதை கேட்பாரு. இல்லைல்ல இவர் என்ன பண்ணுவார், சிபிஐட்ட போயிடுச்சு, செல்வ பெருந்தகை தன் நிரபராதி என்று சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் நிரபராதி என்றே வைத்து கொண்டாலும் கூட சிபிஐட்ட போனால் அவர் யாரும் மிரட்ட முடியாதுல்ல. கூட்டணிக்குவான்னு பிஜேபி சொல்ல முடியாது, செல்வ பெருந்தகை காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணிக்க முடியாது. ஆனால் இங்கே இருந்தால் நீ கூட்டணிக்கு இருந்துதான் ஆக வேண்டும் நிர்பந்திக்க முடியும். இல்லை அதற்காக இதை எப்படி சார் நியாயப்படுத்த முடியும்? இப்ப செல்வ பெருந்தகை கீழே உள்ளவர் தான் அஸ்வத்தாமன், முக்கிய பொறுப்பு கொடுத்து தலைவர் பொறுப்பு கொடுத்து இவர் தான் செல்வ பெருந்தகை தான் கொடுத்துருக்காரு. காரணம்லாம் கொடுத்துருப்பாரா? இல்லைங்க, இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னா, செல்வ பெருந்தகையோடு இருக்கக்கூடிய நபரே வெட்ட வெளிச்சமாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் மலத்தை கொட்டுறாங்க, அதை ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை. சரியா? இந்த மாதிரி அவங்கள கைது பண்ணுற பேர் வழின்னு கைது பண்ணி மதியம் கைது பண்ணி மாலை விடுவிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் இங்கே செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் அவர்களுடைய தொங்கு சதைகளாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் எதை செய்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடலாம் என்பது தான். அப்போ அதை திமுக எப்படி பயன்படுத்தி கொள்கிறது என்றால், நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும், கூட்டணியை வெற்றி பெற வேண்டும், கூட்டணி மாரி போயிடக்கூடாது, அதனால ஒன்னா நான் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன். இல்லை இதில் இன்னொரு சந்தேகம் சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் இறந்து ஒரு வருடம் கழித்து ஏவன் குற்றவாளி நாகேந்திரன் இது உண்மையிலே உடல்நிலை சரியில்லாம செத்தாரா இல்லை கொல்லப்பட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு அப்படித்தான் முடிப்பார்கள். சாதிக் பாட்ஷா வருஷம் பார்க்குறோம், ஒரு ஆடு ஒன்று கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தினர், துரோகத்தால் நீ விழுந்து விட்டாய், சேராத இடம் சேர்ந்து நீ விழுந்து விட்டாய், வஞ்சத்தினால் நீ வீழ்த்தப்பட்டு விட்டாய்னு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாசகம் போட்டு வருஷம் பார்க்குறோம். நம்ம என்னதான் நடந்தது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. தற்கொலை செய்யப்படுவார்கள். அதை மாதிரி தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கை யார் தான் வெட்டினார்? தாக்கல்டினன். என்ன நடந்தது? அழகிரி முக்கிய குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளியோட குற்றம் சாட்டப்பட்டவர்னு வச்சுப்போம். தாக்கல்டினன் அவரையே அவர் வெட்டி கொண்டு இறந்து போனார். அப்படித்தானே முடிச்சிருக்கீங்க வழக்க. இவங்க வெட்டலை, சரி யார் வெட்டினாங்க? அவருக்கு பொழுதுபோக்கலன்னு அவரை வெட்டிக்கிட்டாரா? இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய பின்னணி எல்லாமே இப்படி தான் இருக்குது. நீங்கள் வழக்கை முடித்தது எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று டெல்லி வரை சென்று போராடி வெற்றி பெற்ற நபர் ஆனந்தன் அவர்கள். அவர் தான் அந்த கிரெடிட் போகணும். ஆனால் அதை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக மீடியாவில் இது எதையுமே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு டெல்லியில், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை, அப்படியே இருட்டடிப்பு பண்ணாங்க. அப்போ அவரும் விளம்பரத்தை விரும்பலை. சரியா? அவரை பொறுத்தவரைக்கும் நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். அது கிடச்சிருச்சு, இல்லை கிடைக்கிறத நோக்கி போயிட்டுருக்கோம். ஐநா வரையும் கொண்டு போயிட்டார். சொல்ல போனால் ஐநா வரைக்கும் கொண்டு போனார். இங்கே சுப்ரீம் கோர்ட்லங்க இப்போ சிபிஐ விசாரணை நடத்தி நிறுத்த முடியல அப்படின்னும் பொழுது நியாயத்தை நோக்கி இது பயணிக்குதுன்னு தானே எடுத்துக்கணும். இப்போ சிபிஐ விசாரணை முறையாக நடக்குதான்றதை கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்துல யார் இருக்காருன்னாக்க ஆனந்தன் அவர்கள் தான் இருக்கிறார். அதை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக சார். இப்போ இப்போ நாகேந்திரனை பொறுத்தவரை திட்டமிட்டு சாகடிக்கப்பட்டிருக்காரு. ஒரு மாசமா கேட்டுட்டு இருக்காங்க தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். ஆனால் வேற மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க, இவைய மறுக்கிறாங்க. நீதிமன்றம் கொண்டு போகணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்த பின்னரும் கொண்டு போவதற்கு தயாராக இல்லை. அதுவும் இந்த முதல் குற்றவாளிங்க, இவ்வளவு பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸ்ல முதல் குற்றவாளி எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும்? கண்டிப்பா சார். இப்போ அடுத்ததா இருக்க ஒரு பையன் அஸ்வத்தாமன் இருக்கார்ல, அவருக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் வருமா அப்படிங்கிற கேள்விகள் தான் செய்யுது. ஏன்னா சரியில்ல இருக்காரு. இல்லைங்க, அவரை இப்போ பரவலில் விட்டுருக்காங்க. 3 நாளும் என்னமோ திரும்பி போறாரு. சரியா? அவர் பார்க்கும்பொழுது அவரை அப்படி சைலன்ஸ் பண்ணிடலாம்ல, நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்னு. இது சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு சில நாட்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்றது தான் என் கேள்வி. கண்டிப்பாக நியாயமான விசாரணை இங்கே நடக்குமானா நடக்காது அப்படின்றத எல்லா வழக்கிலையும் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி வழக்கிலையும் பார்க்குறோம், கிட்னி வழக்கிலையும் பார்க்குறோம், இப்போ இந்த வழக்கிலையும் பார்க்குறோம். எதுலையுமே நியாயம் கிடைக்காது. ஒன்றுமில்லை, அந்த திருபுவனம் வழக்கில் எடுத்துக்கோங்க. அஜித்குமார் என்கிற நபர் அவர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கஸ்டடி கொலை கிடையாது, இது கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யாரு? காவல்துறையினால் கடத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு எஃப்ஐஆர் தூக்கி வெளில போடுறான். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் அச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு எஃப்ஐஆரை மாற்றி கொண்டு வராங்க திருப்பி.
எஃப்ஐஆர்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்ட அந்த சிறுமியோட பெற்றோர் தாக்கப்படுகிறார். ஆமா சார், அதற்கு உடனடியா போறாங்க காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இல்லை, இதையும் காரி துப்புறாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எப்படி நீங்கள் ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணீங்க? எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனுச்சு? பாதிக்கப்பட்டவரோட தகவலை யாராவது லீக் பண்ணுவாங்களாங்க? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நடக்குது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, இல்லை பிஎன்எஸ்ன்னு நாங்கள் இதுலேருந்து மாற்றிட்டாங்க, ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் மாற்றினதுனால அது வந்து டெக்னிக்கல் கோளாறு, வேறு யாருக்கும் நடக்காத கோளாறு இவங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு இன்னொரு குற்றம், ஒரு தவறை மறைப்பதற்கு இன்னொரு தவறு, இதை தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.